Hi viewers, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது +2 மார்க்ஸ் கால்குலேஷன்ஸ். ஹவு டு கால்குலேட் +2 மார்க்ஸ். +2 மார்க்ஸ் கால்குலேட் பண்ணுறது 3 வகையாக பிரிச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 10th மார்க்கிலிருந்து 50%, 11th மார்க்கிலிருந்து 20%, 12th மார்க்கிலிருந்து 30%. இப்போ 10th மார்க்கிலிருந்து 50% மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய மார்க்கை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. லாங்குவேஜ் வந்து எவ்வளோ மார்க் பண்ணியிருக்காங்க? 95 மார்க்ஸ், இங்கிலீஷ் 86, மேத்ஸ் 83, சயின்ஸ் 96, சோசியல் சயின்ஸ் 93, டோட்டலாக 453 மார்க் வாங்கியிருக்காங்க. 10th 50% மார்க் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு உயர் மதிப்பெண் பெற்ற 3 பாடங்களுடைய சராசரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் 95 மார்க்ஸ், சயின்ஸ் 96 மார்க்ஸ், சோசியல் சயின்ஸ் 93 மார்க்ஸ். 3 மார்க்கினுடைய டோட்டல் வந்து 284. இப்போ 284/300 × 100 போட்டோம்னா ஆவரேஜ் கிடைக்கும். இந்த ஆவரேஜோட மார்க் வந்து 94.67. இது வந்து 100%க்கு. நம்மளுக்கு வந்து 10th மார்க்கில் 50% தான் வேணும். இப்போ 50% ஆஃப் 10th மார்க் எவ்வளவு? 47.33. அதாவது 10th மார்க்கினுடைய 50% கால்குலேஷன் எவ்வளவு? 47.33. அடுத்தது 11th மார்க் கால்குலேஷன். 11th மார்க்கிலிருந்து 20% ஆஃப் மார்க் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த டேபிளில் செகண்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஒவ்வொரு பாடத்திலும் பெற்ற எழுத்து முறை, அதாவது ரிட்டன் எக்ஸாம் மதிப்பெண் மட்டும். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு பாடத்திலும் பெற்ற எழுத்து முறை ரிட்டன் எக்ஸாம். இதை மென்ஷன் பண்ணலைன்னா 20% ஆஃப் மார்க் அப்படி நம்ம 11th எடுத்துருக்கலாம். இது ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா தியரிட்டிக்கல் எக்ஸாம். நீங்கள் என்ன +1 11th தியரி எழுதுனீங்களோ அவுட் ஆஃப் 70, அவுட் ஆஃப் 90, அதை மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எழுத்து முறை தேர்வுன்னு சொல்லிட்டு. இப்படி பார்க்கும்போது லாங்குவேஜ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் இது வந்து 90 மார்க்ஸ்க்கு எழுதுவோம். ரிமைனிங் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸில் எவ்வளோ எழுதுவோம்? 70 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுதிடுவோம். முன்னாடி ஸ்டூடெண்ட்டோட 11th மார்க் கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு நம்ம இதில் கால்குலேட் பண்ணலாம். லாங்குவேஜில் 90க்கு 77 வாங்கியிருக்காங்க, அதை 20 கன்வெர்ட் பண்ணணும். லாங்குவேஜ் எவ்வளவு? 17.11. இங்கிலீஷில் 61 அவுட் ஆஃப் 90, அதை 20 கன்வெர்ட் பண்ணணும், 13.56. ஃபிசிக்ஸில் வந்து 48 அவுட் ஆஃப் 70, அதை 20% கன்வெர்ட் பண்ணணும், ஃபிசிக்ஸ் 13.71. கெமிஸ்ட்ரி 53 அவுட் ஆஃப் 70, அதை 20% கன்வெர்ட் பண்ணணும், 15.14. கம்ப்யூட்டர் சயின்ஸ் 58 அவுட் ஆஃப் 70 இன்ட்டு 20%, 16.57. மேத்தமெட்டிக்ஸ் 63 அவுட் ஆஃப் 90 இன்ட்டு 20 கன்வெர்ட் பண்ணால் மேத்தமெட்டிக்ஸ் 14 மார்க்ஸ். ஒவ்வொரு சப்ஜெக்டாக கால்குலேட் பண்ணி டோட்டலாக பார்த்தோன்னா 90.09 வருது. இப்போ தான் ஆவரேஜ் எடுக்கணும். இப்போ மொத்தம் 6 சப்ஜெக்ட். இப்போ 90.09/6 வேல்யூ எவ்வளவு? 15.015. இதுதான் வந்து 11th மார்க்கோட 20% மார்க். கடைசியாக 12th இன்டர்னல் அண்டு ப்ராக்டிகல் எக்ஸாம் மார்க்கிலிருந்து 13% ஆஃப் மார்க் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். லாங்குவேஜில் இன்டர்னல் மார்க்ஸ் 10 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா இன்ட்டு 3 போட்டால் எவ்வளோ வரும் உங்களுக்கு? 30. இங்கிலீஷ் இன்டர்னல் மார்க்ஸ் 10 இன்ட்டு 3 30. மேத்தமெட்டிக்ஸ் இன்டர்னல் மார்க்ஸ் சப்போஸ் ஃபேக்கல்ட்டி ப்ரொவைட் 10 மார்க்ஸ்னால் 10 இன்ட்டு 3 30. ஃபிசிக்ஸ் 30 மார்க்ஸ், கெமிஸ்ட்ரி 30 மார்க்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 30 மார்க்ஸ்னால் இப்போ டோட்டலாக ஆட் பண்ண எவ்வளோ வரும்? இப்போ ஃபுல்லாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 30 மார்க்ஸ் இன்டர்னல் மார்க் எல்லா சப்ஜெக்ட்லையும் வாங்கிடுறாங்க. இப்போ டோட்டலாக 180 வரும். இப்போ இந்த 180 ஆவரேஜ் எடுக்கும்போது எவ்வளோ வரும்? 180/6 டோட்டலாக 30 வரும். இப்போ 12th 30% ஆஃப் மார்க்கு 30. இது எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டோம். ஃபைனலாக 12th மார்க்ஸ் எவ்வளோன்னு நம்ம பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணது தான். 10th மார்க்கிலிருந்து 50% சால்வ் பண்ணதில் 47.33. 11th மார்க்கிலிருந்து 20% மார்க், அதில் வேல்யூ எவ்வளவு? 15.015. 12th இன்டர்னல் அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் 30% ஆஃப் மார்க் கால்குலேட் பண்ணதில் 30. இப்போ டோட்டலாக இதெல்லாம் ஆட் பண்ணும்போது ஃபைனல் 12th மார்க் வந்து 92%. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கால்குலேஷன் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய மார்க்குக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 வேல்யூ தெரியும் உங்களுக்கு. 10th மார்க் 11th மார்க்கும் ஆல்ரெடி உங்கள்கிட்ட மார்க் ஷீட் இருக்கும், அதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய 12th இன்டர்னல் ப்ராக்டிக்கல் மார்க் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்ல மார்க் தான் வாங்கியிருப்பீங்க. 12th இன்டர்னல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மார்க் தெரிஞ்சதுன்னா உங்களால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அனைவரும் நல்ல மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.